இத பார், இந்த இடம் என் புருஷனுக்கு சொந்தமான இடம். இதுல இவ எந்த வியாபாரமும் பண்ணக்கூடாது. இவ இப்பவே கிளம்பணும். போக சொல்லி எல்லாரையும். இந்த இடத்துக்கு என்ன ரேட்டோ அந்த பணத்தை கொடுத்துறேன் தானே நான் சொன்னேன். நீ சொல்லிட்டா நாங்க ஏத்துக்கணுமா? இந்த இட்லி பூரி வடையெல்லாம் வித்து 10 லட்சம் ஓவாய எப்ப குடுக்கறது, நான் எப்ப வாங்குறது? அந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இல்ல. போ போ போய்கிட்டே இரு. கிளம்புங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும்? பணம் தானே வேணும்? இல்ல இந்தா, நீ கேட்ட 10 லட்சம் ஓவா குடி. வெற்றி, நீ ஒண்ணு பணம் கொடுக்க வேண்டாம். சக்தி, பேசாம இரு. இந்த பணத்தை கொடுத்துட்டா இவங்களாம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. இவங்க கணக்கலை போய் தீர்த்து விட்டுறலாம். யோ, பணத்தை புடியா. ஐயோ வெற்றி, இது அத்தையோட பணம். இது எனக்கு தேவையில்லை வெற்றி. இது எங்க அம்மாவோட பணம் தான் சக்தி. ஆனா அதுல எனக்கு உரிமை இருக்குல்ல. தடுக்காம பேசாம மட்டும் இருக்கியா? இந்தாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. அக்கா, பணத்தை மட்டும் வாங்கிடாத. நமக்கு தேவை இந்த இடம். பணத்தை வாங்கிட்ட இந்த இடம் போயிடும். அவசரப்பட்டு கை நீட்டி பணத்தை வாங்கிடாத. வெற்றி, நீ கொண்டு வந்த பணம் வட்டி பணம். அந்த பணத்தை வச்சு எங்க கடன் அடைக்க வேண்டாம். இதை நாங்களே தீர்த்துக்கிறோம். சக்தி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. காலையில சரள புஷ்பா கிட்ட போன் பேசிட்டு இருக்கிறப்பவே இந்த மாதிரியெல்லாம் இங்க பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அவசர அவசரமா இங்க ஓடி வந்தேன். இதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதடி. வெற்றி, வெற்றி. அம்மா, வெற்றி எங்கேயோ வெளியே போயிருக்காமா? அப்படியா? சரி. ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரங்கநாயகி. என்னங்க, என்னாச்சு? இல்ல, நம்ம திருமங்கலம் பார்ட்டி ஒருத்தருக்காக 10 லட்சம் ரூபாய் ரூம்ல வச்சிருந்தேன்ல, அது இப்ப காணும் ரங்கநாயகி. என்ன சொல்றீங்க? ரூம்ல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? நீங்க சரியா தேடி இருக்க மாட்டீங்கங்க. அதெல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டேம்மா. 1/2 மணி நேரமா தேடி பார்த்துட்டு தான் வரேன். பணம் அங்க இல்ல. இல்ல, வாங்க நாம இன்னொரு தடவை நல்லா தேடி பார்க்கலாம். வாங்க. அண்ணி, ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புஷ்பா வீட்டுக்கு சக்தி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்ததுக்கும் பணம் காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. மா, நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? சொல்றத கொஞ்சம் விளக்கமா சொன்னதானே புரியும். இல்லடி, மெஸ்ஸ மீட்கணும்னா சக்திக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நம்ம வீட்ல இருந்த 10 லட்சம் இப்ப காணோம். இப்போ வெற்றி வேற வெளியே போயிருக்கான். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா விட தெரிஞ்சிட போகுது. என்ன நீ, சரிதானே? சக்தி, முடிவாதம் பிடிக்காத. இது வட்டி பணமா எங்க அம்மா பணமான்னு இப்ப பாத்துட்டு இருக்க நேரம் கிடையாது. முதல்ல பிரச்சனையை முடிச்சு அனுப்பிச்சு விடுவாங்க இவங்கள. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாத வெற்றி. இது எங்க பிரச்சனை. இதுல உங்க உதவி எதுவுமே தேவையில்லை. என்ன சொன்ன? உங்க பிரச்சனை? ஏன்டி இப்படி பிரிச்சு பேசுற? ஏய், உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் வராம வேற யாரு வந்து ஹெல்ப் பண்ணுவா? ஹெல்ப் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உங்க அம்மாவோட வட்டி பணம் தான் நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் உழைச்சு சம்பாதிச்சு ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா 10 லட்சமா இருந்தாலும்
உங்க அம்மாவோட இந்த வட்டி பணம் எனக்கு வேண்டாம். இதை எடுத்துட்டு கிளம்பு. இங்க இருந்து முதல்ல கிளம்பு வெற்றி. இதான் உன் முடிவா? இங்க இருந்து கிளம்பு வெற்றி. வா, இதுதான் சரியான டைமு. இதை யூஸ் பண்ணி சத்தியை லாக் பண்ணி விடு, எந்திரிக்கவே கூடாது. இப்ப பாரு. ஏய், என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நீ சொல்லி உன் புருஷன் போயிட்டான்ல, அப்புறம் என்ன? உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்ல. இங்க வா, இங்க வா, வாமா. நீ என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா வாத்தா அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்பவே கிளம்புறேன். கிளம்பு. நாங்க எதுக்கு முதல்ல வெளியில போகணும்? இந்த இடத்துக்கான பணத்தை நான் சீக்கிரமா உங்களுக்கு செட்டில் பண்றேன். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எப்படிமா? எப்படி செட்டில் பண்ணுவ? இந்த மிஸ் நடத்தியா செட்டில் பண்ண போற? ஏய், அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். முழுசா கேட்டுக்க, முழுசா 10 லட்சம் கொடுக்காம இந்த மிஸ் வாசலுக்கு கூட நீ வரக்கூடாது. எப்போ என் பணம் என் கைக்கு வருதோ அப்பதான் இந்த மெஸ்ஸுக்குள்ள நீங்க வர முடியும், மெஸ்ஸ நடத்த முடியும். அது வரைக்கும் யாரும் இந்த மெஸ்ஸுக்குள்ள வரவே கூடாது. இந்த மிஸ் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து. இதை நடத்தக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை நான் நடத்துவேன். இதை நடத்திதான் நான் உங்க பணத்தை செட்டில் பண்ணுவேன். இந்த பார், நீ என் பொண்ணுங்கிறது உண்மைனா எனக்கு பணத்தை கொடுக்காம இந்த மெஸ்ஸை நீங்க நடத்தக்கூடாது. என்ன மீனாட்சி, உன் பொண்ணு ரோஷக்காரி தானே? என் பணத்தை செட்டில் பண்ணாம இந்த மெஸ்ஸ நீங்க நடத்த மாட்டீங்கல்ல? ரோஷக்காரிங்க மானம் இருக்கிறதுங்க. வாங்க, அதுங்களே போயிடும். ஐயோ ரங்கநாயகி, அவங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணு இருக்குது. வா, தேடி பார்த்துட்டு வருவோம். சரிங்க அண்ணி, அதான் சொல்றேன்ல, வெற்றியும் காணோம், பணத்தையும் காணோம். பணம் வேற எங்க இருக்க போகுது? சரளா, கொஞ்சம் சும்மா இரு. நீ வாமா. போலாம் வா. அண்ணி, வெற்றி வந்துட்டா. நீ சீக்கிரம் வாங்க. எங்க போயிட்டு வர? வெளியில ஒரு வேலையை போயிட்டு வந்தோமா. எது அந்த 10 லட்சத்தை கொடுக்கற வேலையா? வாயை திறந்து சொல்லு வெற்றி. அவளை பார்க்க தானே போயிட்டு வர? ஆமாம்மா, ஆமா, மெஸ்ஸுக்கு தான் போயிட்டு வரேன். அண்ணி,
அப்படின்னா நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. பாத்தீங்களா அத்தை? அவ அவங்க அம்மா வீட்ல போய் உட்கார்ந்தா கூட இங்க இருந்து பணம் எடுத்துட்டு வான்னு எப்படி ஏவி விட்டுருக்கா பாருங்க. டேய் வெற்றி, இவங்கெல்லாம் சொல்றது நிஜமா? இதான உங்க பணம்? எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க. அம்மா, அவங்க கஷ்டப்படுறவங்க தான், ஆனா நாணயமானவங்க. இங்க இருக்கிற சில சில்லறைங்க மாதிரிலாம் கிடையாது. புரியுதாமா? என்னடா என்னடா பழக்கம் இதெல்லாம்? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம பணத்தை தூக்கிட்டு போவியா? அதுவும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவள்கிட்ட கொண்டு போய் குடுக்கறதுக்காகவே போயிருக்க. டேய் வெற்றி, அம்மா சொல்றது சரிதானடா. ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் தெரியாம இருந்திருக்கோம்? இப்படிதானே நடந்திருக்கோம். யாருக்கு தெரியும்? அதான் நம்ம எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஓட வச்சுட்டா. ஏங்க சக்தி வீட்டை விட்டு போய் ஒரு நாள் தான் ஆகுது. அததான்ப்பா சொல்றேன். அங்க போனதுக்கு அப்புறமே இவ்ளோ வேலை செய்யறானா, இங்கே இருந்திருந்தானா என்னென்ன வேலை செஞ்சிருப்பா. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. 10 லட்சம் தேவையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு நானே தான் பணத்தை கொண்டு போனேன். என்ன எப்படி தெரியும் பாக்குறீங்களா? புஷ்பா கிட்ட நீங்க பேசுனீங்கல்ல, அப்படிதான் எனக்கும் தெரியும். சக்தி ஒன்னும் என்ன பணம் எல்லாம் கொண்டு வர சொல்ல. அடேங்கப்பா, இதுக்கு முன்குறிப்பெல்லாம் வேறயா? சூப்பர்டா வெற்றி, சூப்பர், நல்லா இருக்கு. ஏச்சி வாய் மூடு. அம்மா, சக்தி என்ன சொன்னா தெரியுமா? உங்க அம்மா வட்டிக்கு விட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டா. அடேங்கப்பா, சோத்துக்கு வழி இல்லாம போனாலும் இந்த திமிர் பேச்சுக்கு ஒன்னும் குறை இல்ல. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா பேசிருக்கேன். ஏன் வெற்றி, எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை என்ன அடுத்தவங்களை ஏமாத்தியா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க? தேவைன்னு இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க, அதுக்கு வட்டி வாங்கிட்டு இருக்காங்க. பேங்கே வட்டிக்கு தானே கடன் கொடுக்குது. என்னமோ இது ஒரு பெரிய பாவம் மாதிரி அவ ஏதோ பேசினாலாம், நீ அதை கேட்டு வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா இரு. என்னடா அவ பணத்தை வாங்கலங்கிற கோவத்தை இங்க இவ மேல காட்டுறியா நீ? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு சப்போர்ட்டா வேற பேசுற பாரு. அம்மா, அவ யாரு? என் பொண்டாட்டி மாவ, என் பொண்டாட்டி. ஆமா ஆமா, உலகத்திலேயே இல்லாத பொண்டாட்டி உனக்கு மட்டும்தான்டா கிடைச்சிருக்கா. நல்லா தூக்கி வச்சு கொண்டாடு. டேய், அவ யாருடா? அவ யாரு? என்னைக்குடா மதிச்சிருக்கா? அவ பெத்த அப்பனையே மதிக்க மாட்டா, உன்னையும் என்னையும் எப்படி மதிப்பா? என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினவடா, அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லைல்ல? அவளுக்கு போய் வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஏண்டா டேய், பெத்த மனசுடா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லு. அம்மா, நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, நான் யார் என் வாழ்க்கையில இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னு, யார் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி. ஆனா அப்படி எல்லாம் தெரிஞ்சு நீ அவளை போய் பார்த்திருக்கன்னா உனக்கு நான் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம் வெற்றி? சொல்லுடா, நான் உனக்கு முக்கியம் இல்லையா? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு. பூஜா இங்கதான் இருந்தானா அத்தைக்கு நீ மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க
எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. சரி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்ப இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணமே சக்தி தாம்மா. அவ கூட நானும் வரேன் தான் சொன்னேன். சக்தி தான். இல்லடா வெற்றி, அத்தை கூட அவங்களுக்கு பாதுகாப்பா இருன்னு சொன்னான். அவ சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க இருக்கேன். ஆனா அவளை போய் இதோ இதுக்கு முன்னாடி போய் தப்பா பேசுறீங்களே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் போறேன். அண்ணி, இவனை எப்படி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா? நல்லா சொக்கு பொடி போட்டு வச்சிருக்கா அண்ணி. மா பாத்தியாமா, அவ ஒரு வார்த்தைக்காக தான் அவன் இங்கேயே இருக்காமா. அத்தைக்காகலாம் ஒண்ணும் இல்லையா. எப்படி இந்த போராட்டத்தை சந்திப்பாங்க அத்தை? பாவம் நம்ம அத்தை. பணத்தை கொண்டு போனவன் இப்ப பணத்தோட வந்திருக்கானா? அப்போ புஷ்பா பணம் கொடுக்கலனா மெஸ்ஸ அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பால. ஆமா பூஜா, மெஸ்ஸ அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம். கரண்ட்டையும் கட் பண்ணி விட்டுட்டாங்களாம். பணம் கொடுக்கற வரைக்கும் மெஸ்ஸ நடத்த வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். புஷ்பா எனக்கு அந்த மெசேஜ் பண்ணிருக்கா. இதோ இப்பதான் வந்துச்சு. மா செம்ம மேட்டர் சொல்லிருக்கமா. மொத்தத்துல அந்த மீனாட்சி குடும்பம் நடு தெருவுக்கு வந்துருச்சுல. அவங்க மொத்தமா நடு தெருவுல பிச்சை எடுக்கிறத என் 2 கண்ணால பாக்கணும். சத்தியமா பாப்படி, கண்டிப்பா பாப்ப. சபா, இந்த கரண்ட் இல்லாம இருக்கவே முடியல. நல்லா வேர்க்குது. என்னம்மா நீ விசிறிக்கோ. மா இந்த நீ சாப்பிடு, அக்கா எடுத்துக்கோ. இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா? மா இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? மெஸ் இல்ல, கரண்ட் இல்ல, அவ்வளவுதானே. விடுமா, பாத்துக்கலாம். கரண்ட் இல்லாம எப்படி சக்தி இருக்க முடியும்? ஒரு வேலையும் ஓடாத. நைட்ல நிம்மதியா தூங்க கூட முடியாத சக்தி. எலக்ட்ரிக் பவர் இல்லைன்னா என்னக்கா? நம்ம கிட்ட உமன் பவர் இருக்குல்ல. பொண்ணுக்கு 4 பெண்கள் இருக்கும். பெண்கள் சக்தினா என்னன்னு நாம இந்த ஊருக்கு காட்டுவோம். சூப்பரா சொன்னக்கா, சூப்பர். பிரச்சனைன்னு வந்தா உன்ன மாதிரி தான் தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணணும். நீ எங்கடி போன? என் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னது பாய் ஃப்ரெண்டா? என்னடி சொல்ற நீ? அம்மா, நம்ம கடைக்கு டிஃபன் வாங்குறதுக்கு வருவான்ல 5வது படிக்கிற பையன் அன்வர், அவன் வீட்டுக்கு போய் நம்ம எல்லாருடைய செல்போனையும் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். போன் இல்லனா ஒரு வேலையும் ஓடாதல. அக்கா, இப்ப என்னக்கா பண்ணலாம்? இபி ஆபீஸ் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் புஷ்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆமா, முதல்ல அதை தான் செய்யணும். அப்போதான் நாம இந்த மெஸ்ஸை நடத்த முடியும். அந்த ஆள் இங்க இருந்து போறப்போ என்ன சொன்னார்னு நீங்களாம் மறந்துட்டீங்களா? அவரோட பொண்ணுங்கிறது உண்மைன்னா பணத்தை செட்டில் பண்ணாம மெஸ்ஸை நடத்தக்கூடாதுன்னு திமிரா சொல்லிட்டு போனார்ல. அந்த பணத்தை அவர் மூஞ்சில விட்டு எறிஞ்சாதான் நாம இந்த மெஸ்ஸை நடத்தணும். மெஸ் நடத்தாம
எப்படி நம்ம பணத்தை கொடுக்க முடியும்? முடியுமா? நாம நினைச்சா முடியும். இந்த மெஸ்ஸை நடத்தாம பணத்தை கொடுத்துருங்கன்னு சவாலா சொல்லிட்டு போனாங்கல்ல, இந்த மெஸ்ஸை நிறுத்தாமலேயே அவங்க கேட்ட பணத்தை செட்டில் பண்ண முடியும். அதுதான் நான் எப்படின்னு உங்ககிட்ட கேக்குறேன். அம்மா, அந்த மெஸ்ஸை தானே அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாளா இங்க செஞ்ச வியாபாரத்தை இனிமே நாம வெளியில போய் செய்வோம். ஹே, சூப்பர் ஐடியா. நம்ம அப்படியே செஞ்சிருவோம். ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம மெஸ்ஸ அடிச்சு நொறுக்குனா நம்மளால வியாபாரம் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அவங்கள நல்லா நோஸ் கட் பண்ற மாதிரி நாம வெளியில போய் வியாபாரம் பண்றோம்க்கா. நாம ஜெயிச்சு காட்டுறோம். கண்டிப்பா ஜெயிப்போம். யமுனாக்கா, அம்மா சமையல் கைப்பக்குவோம் நம்ம ரோட் சைடு கடை போட்டா கூட நல்லா வியாபாரமாகும். சக்தி, ரோட்ல போய் விக்க சொல்றியா? ஆமாம்மா, இவ்வளவு நாளும் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம கடையை தேடி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ நாம அவங்கள தேடி போறோம். அவ்வளவுதாம்மா வித்தியாசம். சூப்பர்க்கா.